ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட திரும்ப ஒரு தாட் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். என்னோட லைஃப்பில் நிறைய சமயம் ஏன் இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, இதுக்காக நான் எவ்வளோ ப்ரே பண்ணுறேன், எனக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டிருக்கேன். அப்போ நான் பைபிளில் ஒரு வேர்ஸ் படித்தேன். எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 3 verse 1. It says, "There is time for everything. There is a season for every activities under heaven." தமிழில் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இந்த வேர்ஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ரிலேட் ஆச்சு. ஏமி கார்மைக்கல் அப்படின்னு ஒரு மிஷினரி இருந்தாங்க. அவங்க அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் அவங்களோட கண்கள் ப்ரௌன் ஐஸாக இருந்துச்சு. அதனால சிறு வயதில் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி ஜீசஸ் அடுத்த நாள் எழுந்துக்கும் போது எனக்கு ப்ளூ ஐஸாக மாற்றி கொடுங்க அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு படுத்தாங்க. ஆனாலும் அடுத்த நாள் காலையில் ப்ரௌன் ஐஸாகவே இருந்ததுனால ரொம்பவே டிஸப்பாயிண்ட் ஆனாங்க. ஏன் காட் தன்னோட ப்ரேயருக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு அவங்களுக்கு அன்னைக்கு புரியல. ரொம்ப வருடங்கள் கழித்து அவங்க இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்தப்போ அவங்க இந்தியர்களோட உடைகளை அணிந்து கொண்டப்போ இந்தியர்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எதுனாலனா அவங்களோட ப்ரௌன் ஐஸ்னால. அப்போ தான் அவங்களுக்கு காடோட பிளான் புரிஞ்சுது. ஸோ இன்றைக்கு கூட நீங்கள் யாராவது ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கலை, இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இதுக்காக நான் இவ்வளோ ப்ரே பண்ணுறேனே, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆனால் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு நேரம் வைத்திருப்பார். ஸோ இன்று போய் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா உங்களோட நேரத்தில் உங்களோட கரெக்டான சமயத்தில் நீங்கள் எனக்கு அதை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, நான் உங்கள் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்கள். உங்களோட விசுவாசத்தை கண்டிப்பாக ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஹாவ் அ நைஸ் டே. அடுத்த தடவை நம்ம பார்க்குற வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருங்க. மே காட் பி வித் யூ ஆல். பை பாய்.